Welcome to Adisprint Academy. Good morning to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா quadratic equations ஓட sums தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி அதாவது பார்ட் 1 வீடியோஸ்ல quadratic equationsல என்னென்ன மாதிரியான டைப் இருக்கு, அதோட கான்செப்ட் என்ன, எப்படி சால்வ் பண்ணனும், ஒரு சிம்பிள் எப்படி கம்பேர் பண்ணனும், இந்த மாதிரி எல்லா பேசிக் கான்செப்ட்டுமே நம்ம பார்ட் 1 வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோஸ். ஸோ அந்த பேசிக்காக பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதோட வெயிட்டேஜ்ன்றது ஓவரால் 5 மார்க்ஸ் கிட்ட நமக்கு இருக்கும். சரியா? ஸோ எல்லா டைப்பில் இருந்துமே இன்னைக்கு வந்து ஒரு சம் வந்து எக்ஸாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி இருக்குது, குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸில் இருக்கா, இல்லை இல்லையா, அப்போ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சொல்லுவோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு சி. ஸோ இது பேர் தான் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன். இதுவே ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இது வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ என்ன ஃபார்மில் இருக்குது, லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படியே, லீனியர் ஈக்குவேஷனில் இருந்ததுன்னா எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு வேறு வேல்யூ தான் கிடைக்கும். அது ரெண்டே கம்பேர் பண்ணி போட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 7x மைனஸ் 4y ஈக்குவல் டு 29 கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 46 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வேரியபிள் வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேமை எக்ஸ் வேரியபிளோ இல்லை ஒரு வேரியபிளையோ நம்ம சேம் ஆக்கிட்டு அதை கேன்சல் பண்ணணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்கா. இப்போ இது ரெண்டே 21 மாற்றலாமா? அப்போ 20 மாற்றணும்னா ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை 21 மாற்றணும்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21. இந்த 7 வந்துட்டு இந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்களேன். ஸோ 21x minus 3 4s are 12y equal to 329 into 3. அப்போ என்ன வரும், 30 டைம்ஸ் பண்ணும்போது 19 வரும் இல்லையா. ஸோ 29 டைம் அப்படின் போது 87. சரியா? அடுத்தது இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 21x 5 7s are plus 35y equal to 46 into 7. 46 into 7 6 7s are 40 இருக்கு 2, remaining 4 7 4s are 28 32. அப்போ 322 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டு சேம் ஆயிடுச்சு எக்ஸ் வேரியபிள். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டே கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே ப்ளஸ் சைன் இருக்கா, இங்கே மைனஸ் வந்தால் தான் நம்மளால் அதை கேன்சல் பண்ண முடியும். அப்போது மைனஸ் போட்டணும், ஒரு டேர்முக்கு மட்டும் மைனஸ் போடக்கூடாது, அந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லாகவே மைனஸால் பண்ணணும். ஓகேவா? அதாவது சைனை சேஞ்ச் பண்ணணும். முடிஞ்சு. இப்போ 21 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 5 2 இருக்குது 7, இங்கே 3 4 இருக்குது 4 மைனஸ் 47y. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, 322ல் 87 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது இங்கே மைனஸ் வந்து பெரிய வேல்யூக்கு இருக்குது, மைனஸ் தான் போடணும். அப்போ 12 மைனஸ் 7ன்றது 5 அப்படின்னு வந்துடும். இப்போ 11 மைனஸ் 3ன்றது 11 மைனஸ் 8ன்றது 3, அடுத்தது 235 அப்படின்னு இருக்கு. இப்போ 47 இருக்கா, 47ஐ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணால் 5ஆல் எண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 5 7s are 35க்கு 5, ரிமைனிங் 3, 5 4s are 20 + 3 23. அப்போ எத்தனை டைம்ஸ் வருது, 5 டைம்ஸ் வருது. இந்த மைனஸ் ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, y ஈக்குவல் டு 5. ஒய்யோட வேல்யூ 5னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷனில் போயிட்டு ஒய்க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஒய் வந்துட்டு 5 இருக்கா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இப்போ இங்கே போட்டுக்கலாம். இப்போ என்ன இருக்குது, 21x மைனஸ் 12 into 5, ஒய்க்கு பதிலாக இந்த இடத்துல போட்டோம்னா 12 into 5ன்றது என்ன, 60. ஓ 60 ஈக்குவல் டு 87. இப்போ அந்த 60 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ 21x ஈக்குவல் டு மைனஸில் இருக்கிறது அந்த சைடு போச்சு அப்படின்னா ப்ளஸில் வந்துடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 7. அடுத்து 8 + 6 அப்படின்றது 14, 147. 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 1 7s are 7, 7 2s are 14. அப்போ வந்துருச்சா? அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன, 7. கம்பேர் பண்ணுவோமா? ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. எக்ஸ் பெருசா ஒய் பெருசா? எக்ஸ்ன்றது 7, ஒய்ன்றது 5. ஓகேவா? அப்போ எது பெருசு, எக்ஸ் தான் பெருசு. அப்போ ஆன்சர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஆன்சர் என்னது வரும், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர். ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது x² - 3x
minus 18 equal to y square minus 5y minus 14. நான் ஆல்ரெடி பேசிக் வீடியோஸ் பார்ட் 1 வீடியோஸில் பேசிக்கில் நான் சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி சயின்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணலாம், அதாவது பார்த்த உடனே எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது அகைன் நான் மறுபடியும் என்ன சொல்லிடுறேன். இப்போது கொஷினில் நமக்கு இது வந்துட்டு கேஸ் 1ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? கேஸ் 1ல் ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 2 ஈக்குவேஷனோட லாஸ்ட்டாக ஃபைனலாக முடியக்கூடிய 2 சைனுமே நமக்கு நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா லாஸ்ட் சைன் நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா cannot be determined கொடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x minus 18 equal to 0. அடுத்து என்ன இருக்கு, y square minus 5y minus 14 equal to 0 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் கடைசி 2 சிம்பிளை பாருங்களேன், மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போது இந்த மாதிரி லாஸ்ட் 2 சிம்பிளுமே நமக்கு நெகட்டிவ்ல வந்ததுன்னா ஆன்சர் cannot be determined கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் மட்டும் நமக்கு பார்த்தா போதும், உள்ள இந்த இடத்துல என்ன சிம்பிள் வேணாலும் வந்திருக்கட்டும், பட் இந்த இடம் எனக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா cannot be determined. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4y 4 equal to 0. இன்னொன்று y ஸ்கொயர் ப்ளஸ் 2y மைனஸ் 3 equal to 0. இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இது என்ன வேணால் சிம்பிள் இருந்துட்டு போட்டோம், கடைசியாக மட்டும் சிம்பிளை பாருங்கள், ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா cannot be determined. அதுதான் கேஸ் 1. அதாவது என்னது, நம்மளோட ஈக்குவேஷன் 2லையுமே லாஸ்ட்டாக முடியக்கூடிய 2 சைனுமே நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் cannot be determined கொடுக்கணும். சரி, ஓகேவா? ஓகே, அப்போ இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாமா? என்ன ஆன்சர் வரும், x equal to y or cannot be determined, அதாவது cannot be established. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 equal to 0. y ஸ்கொயர் எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 equal to 0ன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது, y ஸ்கொயர் மைனஸ் 14y ப்ளஸ் 45 equal to 0 அப்படின்ட்டு இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் தான், பட் வித் கோஎஃபிஷியன்ட்டா வித்தவுட் கோஎஃபிஷியன்ட்டா, வித்தவுட் கோஎஃபிஷியன்ட்டோட இருக்குது, முன்னாடி எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இங்கே லாஸ்ட்டாக என்ன முடியுதோ அதை வந்து நம்ம மேலே எழுதும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, அந்த டேர்ம் நமக்கு கீழே வரணும். இப்போது ஏதாவது ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 வரணும், ஆட் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 3 வரணும். அப்போ என்ன வச்சுக்கலாம், 5 2s are 10. ஓகேவா? இப்போது நான் வந்து கொஷினை பார்த்து ஆன்சரில் என்ன சிம்பிள் வரணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா கொஷினில் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்துச்சு. கொஷினில் இந்த மாதிரி மைனஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஓகே, மைனஸ்னு வந்துருச்சு அப்படின்னா இது வந்து கொஷினோடது. சரியா? ஆன்சரில் நமக்கு என்ன வரணும், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வரணும். இது கிரேட்டர் வேல்யூ, இது ஸ்மால் வேல்யூ. ஓகேவா? என்னது, கொஷினில் மைனஸ்னு வந்துச்சுன்னா ஆன்சரில் நம்மளோட சைன் எப்படி இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நமக்கு எப்படி இருக்குது, இது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ரெண்டாவது இருக்கிறதுக்கு ஸ்மாலர் வேல்யூ. அப்போ போடலாமா, கிரேட்டர் வேல்யூக்கு பாசிட்டிவா இங்கே என்ன இருக்குது, அப்போ எக்ஸோட வேல்யூ 5, இன்னொன்று வேல்யூ என்னது, x2ஓட வேல்யூ -2 முடிஞ்சா. இப்போ 5 - 2ன்றது நமக்கு 3ன்னு நமக்கு கிடச்சி போச்சு. தென் இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ நான் 45 இருக்கா, கீழே என்ன வரணும், 14 வரணும். ஸோ 9 5s are 45. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வரணும், 14 வரணும். நமக்கு மைனஸ் ப்ளஸ், இப்போ எப்படி நான் இங்கே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கொஷினில் வந்திருந்தது அப்படின்னா நம்மளோட ஆன்சரில் என்ன வரணும்னா ப்ளஸ், இதுவும் கிரேட்டர் வேல்யூ, இதுவும் ஸ்மாலர் வேல்யூ. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே நமக்கு ப்ளஸ் அப்படின்னு தான் வரும். அப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு என்ன வேரியபிள்ஸ் எடுக்கணும், +9 +5 அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய்யோடது 9 5 முடிஞ்சா. எக்ஸோடது எழுதியாச்சு, ஒய்யோடது எழுதியாச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். அது இப்போ என்ன பெருசாக இருக்குது, ஒய் தான் பெருசாக இருக்குது. அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவா பாசிட்டிவ் தான் பெருசு, அப்போ ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒய் தான் பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன போடுவோம் ஆன்சரில், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு தான் போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் என்ன, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 132. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 132 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க.
இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y² + 25y + 156 = 0 கொடுத்துருக்காங்க. இப்போது கடைசியாக முடியக்கூடிய ஒரு வேல்யூ ஒரு சின்ன நம்பராக இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு லார்ஜ் நம்பராக இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்தோன்னே நமக்கு வந்து 11 × 12 பண்ணும்போது நமக்கு வந்துடும் ஆன்சர். பட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ 132 இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு ஈவன் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2 டேபிளால் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2ல் வரும், லாஸ்ட்டாக ஒரு 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 4லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ 4 இங்கே என்ன வரும், 3 அகைன் 3 33 வரும். அப்போ இங்கே வந்துட்டு என்ன வரும், 4 இங்கே நான் 11 × 3. அப்போது 3 4s are 12 × 11 பண்ணும்போது 132. ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன வரும், 12 × 11 ப்ளஸ் மைனஸ்னு வந்துருக்கு இல்லையா? கொஷினில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வந்துச்சு. கொஷினில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா ஆன்சரில் என்ன வரணும்னா மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரணும். இது கிரேட்டர் வேல்யூ, இது வந்துட்டு ஸ்மால் வேல்யூ. அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் தானே வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன வரணும், மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா? அப்போது எக்ஸோட 2 ஃபேக்டர்ஸ் இதுதான். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி ஒய்யோடு கண்டுபிடிக்கலாமா? ஒய்யோடு என்ன சொல்லியிருக்காங்க, 156 சொல்லியிருக்காங்க. நமக்கு மிடில் 25 நமக்கு வரணும். அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கும் போது 156 நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4ஆல் பண்ணும்போது 3 4s are 12, ரிமைனிங் வந்து 3 இருக்கும் 9. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு 4 அகைன்னு வச்சுக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஒரு ஆட் நம்பர் நமக்கு 3ஆல் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? அப்போ 3 × 13 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 25 அப்படின்றது வரணும். 3 4s are அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 4s are 12, 12 × 13 அப்படின்றப்போ நமக்கு 156 வரும். என்னது 12 × 13ன்றது 156. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன், 25 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஃபேக்டர் என்ன, 12 13. நம்மளோட கொஷினில் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா ஆன்சரில் என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் மைனஸ் அப்படின்னு வரணும். கிரேட்டர் வேல்யூனாலும் சரி ஸ்மால் வேல்யூனாலும் சரி ரெண்டுமே மைனஸில் வரணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்போது ஒய்யோடது -12 -13 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணணும் அடுத்தது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் எது சின்ன நம்பரோ அதுதான் நமக்கு பெரிய நம்பர். அப்போ என்னது -12 அப்போது -12 தான் பெருசு. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி பாசிட்டிவ் தான் பெருசு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் பெருசு. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, x ≥ y அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் x ≥ y. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, x² -14x + 33 = 0. அடுத்தது 4y² -8y + 3 = 0ன்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, அந்த 3 தானே? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வித்தவுட் கோஎஃபிஷியன்ட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் வித் கோஎஃபிஷியன்ட்டோட இருக்குது. சரியா? இப்போ பண்ணலாமா? இது வந்து பண்ணும்போது இதை ஸ்பிட் பண்ண போகிறோம், நமக்கு -14 வரும். அப்போ என்ன பண்ணலாம், 13 × 3 பண்ணும்போது 13 × 3 × 11. ஓகே, இது ரெண்டே ஆட் பண்ணால் 14 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஃபேக்டர் என்ன, 3யும் 11ம் தான். சரியா? மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கொஷினில் நமக்கு இருந்தது, கொஷினில் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சரில் என்ன வரும்னா ரெண்டுமே ++ன்னு எழுதணும். அது கிரேட் வேல்யூனாலும் சரி ஸ்மால் வேல்யூனாலும் சரி. ஓகேவா? அப்போ ஆன்சர் எழுதும் போது எக்ஸோடது நமக்கு என்ன வரும் அப்படின்னா +3 + 11 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வித் கோஎஃபிஷியன்ட்டோட போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இப்போ 4ஓட ஃபேக்டர் என்ன, 2 × 2 அப்படின்னு எழுதலாம். இங்கே 3 இருக்கா, 3ஓட ஃபேக்டர் 1 × 3 அப்படின்னு எழுதலாம். மேலே எப்போவுமே ஒரு ஸ்மால் நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் முடியும், அப்படி இல்லை அப்படின்னா அது வரலன்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அதை மாற்றி போட வேண்டியதான் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 வந்துருமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ நம்மளோட ஃபேக்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ ஃபுல்லாக ப்ளஸ் தான் வரப்போகுது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்ம எழுதக்கூடிய ஃபேக்டர் இப்படி எழுதணும். அப்போது ஒய்யோடது என்ன வரும் அப்படின்னா 1/2ன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அதே மாதிரி இப்படி எழுதணும் அப்படின்னா 3/2 அப்படின்னு ஒன்று வரும்.
சரியா? இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் ஒரு ஹோல் நம்பர்ஸை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராக்ஷன் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கம்பேர் பண்ணால் இது ஒன்று பாயிண்டில் மாற்றி நீங்கள் பண்ணாலும் சரி, பாயிண்டில் மாற்றி போனோன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா 0.5 அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா 1.5 அப்படின்னு வரும். ஓகே, கம்பேர் பண்ணிக்கலாமா? இப்போ 3 பெருசா 1.5 பெருசா 3 தான் எக்ஸோட வேல்யூ. அடுத்தது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அகைன் எக்ஸோட வேல்யூ தான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ தான் பெருசு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாயிண்ட்ல மாற்றிட்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாமே இப்படி கிரேட்டர் தென்ல வந்திருக்கு. ஸோ இந்த சைடு எக்ஸ், இது ஒய். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 33 அதே கொஸ்டினாக இருக்கா? ஓகே, x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 மைனஸ் 9y ப்ளஸ் 20 இங்கே இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அடுத்தது y ஸ்கொயர் மைனஸ் 9y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வித்தவுட் கோஎஃபிஷியன்டோட தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 3 2s are 6ன்னு இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 வரணும். கொஷினில் நமக்கு ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆன்சரில் என்ன வரணும்னா மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரும். சரியா? கொஷினில் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சர்ன்றது ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ்ல தான் வரணும். ஓகேவா? கொஷினில் ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். சரியா? அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா -3 -2 அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே சால்வ் பண்ணலாமா? இங்கே 5 4s are 20. 5 4 ஆட் பண்ணால் 9. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஷினில் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சரில் நமக்கு ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது தான் வரும் ரெண்டுக்குமே. அப்போ ஆன்சர் எழுதும் போது ஒய்யோடது என்ன வரும்? 5 4 அப்படின்னு நமக்கு வந்துடும். சரியா? இப்போது இது நம்ம கம்பேர் பண்ணாலும் இது ரெண்டும் நெகட்டிவ், இது ரெண்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நமக்கு கம்பேர் பண்ணும்போது ஆல்வேஸ் நமக்கு y தான் வந்து கிரேட்டர் தானே இருக்கும். சரியா? ஸோ இது நம்ம போட்டாச்சு. இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கொஷினை பார்த்தோன்னே நம்ம இந்த ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தோன்னே என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லிடலாம். எப்போ நம்ம அந்த ஆன்சரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கொஷின் இருக்கு, அந்த கொஷினில் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ஃப்ரேமில் நமக்கு கொஷின் வந்திருந்தது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷினே வச்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு, அடுத்தது மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃப்ரேமில் நமக்கு கொஷின் இருந்தது அப்படின்னா நம்ம ஆன்சரை என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ண அவசியம் இல்லை. எப்படி போட்டுக்கலாம்? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்ற ஆன்சரை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து எக்ஸோடதா? சாரி இது இந்த மாதிரி வரும்போது எது வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கோ அதோடது தான் நமக்கு பெருசாக வரும். ஸோ இது இல்லை, எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஓகேவா? இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஷினில் இந்த மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வந்தது அப்படின்னாவே இந்த இடத்துல எது வந்துட்டு மாறி இருக்கோ, சைன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கோ அதை நம்ம பெருசாக போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் லெஸ் தென் ஒய்ன்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? டிட்டோ அதே ஆன்சர் தானே வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை பார்க்கும்போதே கொஷினில் இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா என்ன ஆன்சராக கொடுத்துக்கலாம்? எக்ஸ் லெஸ் தென் ஒய் அப்படின்ற ஆன்சராக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? அடுத்தது x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 7. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க? y ஸ்கொயர் மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 7 இருக்கா? அப்போ 7 × 1 பண்ணும்போது நமக்கு 8 வந்துடும் ஆட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆன்சரில் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு தானே என்ன போடணும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? 7 1 தான் வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே 2 இருக்கு இல்லையா? அப்போது 1 × 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 வந்துடும். மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ப்ளஸ் தான் ஆன்சரில் வரப்போகுது. அப்போ ஒய்யோடது என்னது? 1 2 தான் வரப்போகுது. இப்போ கம்பேர் பண்ணலாமா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் தான் பெருசு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் தான் பெருசு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒய் தான் பெருசாக வருது. அப்போ இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளால இந்த மாதிரி இதில் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படி இல்லை அப்படின்னா cannot be determined. அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். நம்மளோட இதில் வந்திருக்கக்கூடிய ஆன்சரில் ஒரே ஒரு சைன் சேஞ்சஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆகி வந்தால் கூட அதுக்கான ஆன்சர் cannot be determined. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் cannot be determined. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 20x ஸ்கொயர் மைனஸ் 12 கொடுக்கலாமா? 20x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன இருக்குது? 20y ஸ்கொயர் ப்ளஸ் 27y
plus 9 equal to 0. ஓகேவா? ஸோ வித் கோஎஃபிஷியன்ட் வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஃபேக்டர் என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 4 into 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட ஃபேக்டர் என்ன எழுதலாம்? 3 into 4 அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஒன்று எக்ஸ் தான் வரணும், அதாவது ஒன்று தான் வரணும். இந்த இடத்துல முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுன்றது தான் அர்த்தம். ஸோ 5 3s are 15, 4 4s are 16. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வருது? மல்டிப்ளை பண்ணும்போது 15. ஸோ இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணும்போது 16. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஒன்று, நமக்கு ஒன்று தான் வரணும், வந்துருச்சு. அப்போ எக்ஸோடது என்னென்ன ஃபேக்டர்ஸ்? எக்ஸோடது நம்ம ஃபேக்டர் எழுதும்போது இப்படி தான் எழுதுறோம். 3/4 அடுத்தது 4/5 அப்படின்னு எழுதுறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சரில் என்ன வரணும்? மைனஸ் ப்ளஸ் அப்படின்னாலே ப்ளஸ்ன்னு தான் வரணும். அப்போ ரெண்டுமே ++ன்னு எழுதாச்சு. அப்போ இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்கும் போது 4 into 5ன்றது இதோட ஃபேக்டர். அதே மாதிரி இதோட ஃபேக்டர் என்ன? 3 into 3ன்றது இதோட ஃபேக்டர். 5 3s are 15, 4 3s are 12. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 29 வருதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ++னா என்ன வரணும்? மைனஸ் ரெண்டுமே என்ன வரணும்? மைனஸ்னு வரணும். அப்போ ரெண்டுமே நெகட்டிவில் போட்டுக்க வேண்டியதான். அப்போ நெகட்டிவில் ஒய்யோட வேல்யூ நெகட்டிவில் போட்டுனா என்ன வரும்? 4/3. அதாவது இப்படி எழுதணும். சாரி, 3/4ன்னு வருது. 3/4 -3/4 அடுத்தது 3/5 -3/5. ஓகே, இப்போ பாருங்களேன், எக்ஸோட ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கு, ஒய் ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தோன்னே தெரியுது எது பெருசு? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தான் நமக்கு ஆன்சர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு மாடல் சொன்னேன் இல்லையா? அதே டிட்டோ இதே மாடல் தான். இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா சால்வ் பண்ணாமலே பார்த்தோன்னே என்ன ஆன்சர் போடணும், எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன். கொஷினில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மைனஸ்+ன்னு வந்திருக்கணும், அடுத்தது ++ அப்படின்னு வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டம்மே வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ்+ன்னு வந்திருக்கா, இங்கே ++ன்னு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்தது அப்படின்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், எது வந்துட்டு சைன் சேஞ்ச் ஆகிருக்கும் அதை பெருசாக போட்டுக்கலாம். அப்போ ஆல்வேஸ் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். இந்த ஆன்சரை நம்ம டிஃபால்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அதோட ப்ரூஃபும் கொடுத்தாச்சு. அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் என்ற ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சம் பார்க்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கொஷினை பாருங்க. கொஷினில் நம்மளோட ஷார்ட்கட் அப்ளிகபிள் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த பார்த்தனும் போடக்கூடிய ஒரு சம்மை சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு டைம் வேஸ்ட் தானே ஆகுது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஷினை நல்லா பார்த்துட்டு அது ஷார்ட்கட்டில் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்தோன்னே ஆன்சர் கொடுத்தோன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்ற ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது என்ன இருக்கு? 2x² -13x -7 = 0 இருக்கு. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3y² + 17y + 10 = 0 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எழுதும்போது என்ன எழுதுவோம்? 1 into 2ன்னு எழுதுவோம். இதை எழுதும்போது 1 into 7 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இங்கே வந்துட்டு என்ன வந்துடும் அப்படின்னா 2 அப்படின்றது வந்துடும். இங்கே பண்ணும்போது 7 to 9 தான் வரும். அப்போ இந்த ஃபேக்டர் எடுக்கும்போது நமக்கு வர மாட்டுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை மாற்றி எழுதணும். இங்கே 7 into 1 அதுவும் 7ஓட ஃபேக்டர் தானே. நமக்கு கிராஸாக பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு டேலி ஆகலை அப்படின்னா ஃபேக்டரை மாற்றி எழுதிக்கலாம். இப்போ பண்ணிக்கலாம் 7 2s are 14. இங்கே 1 into 1 1. 14லேருந்து 1 மைனஸ் பண்ணோம் 13. நமக்கு வேணும் 13 தானே. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஃபேக்டர் கரெக்டு. மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன எழுதுவோம்? ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எழுதுவோம். மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ்னு ஆன்சரில் எழுதுவோம். இது ப்ளஸ் மைனஸ்னு எழுதுவோம். இது கிரேட்டர் வேல்யூ, இது ஸ்மாலர் வேல்யூ. அப்போ கிரேட்டர் வேல்யூக்கு ப்ளஸ், அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்படியே நேராக போட வேண்டியதான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 7/1 வருது. அடுத்து ஸ்மால் வேல்யூ இங்கே எழுதும் போது 1/2 -1/2ன்னு வருது. ஓகேவா? ஸோ அடுத்து ஒய்யோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? இங்கே ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 into 3ன்னு கொடுத்துருக்காங்க. 10க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம்? 2 into 5 அப்படின்னு போடலாம். ஓகேவா? 3 2s are 6, 1 5s are 5. 6 5ம் பண்ணும்போது நமக்கு 11 தான் வருது. ஸோ இந்த ஃபேக்டர் நம்ம எடுக்கும்போது வரல. அப்போ என்ன பண்ணலாம்? வரல அப்படின்றப்போ இந்த ஃபேக்டரை மாற்றி எழுதி பார்க்கலாம். இந்த இடத்துல 5 போட்டுக்கலாம். இப்போ ஃபேக்டர் என்ன பண்ணிக்கலாம்? 5 into 2ன்னு மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், 5 3s are 15, 1 2s are 2. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 17 வந்துருச்சா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கக்கூடிய ஃபேக்டர்ன்றது கரெக்டான ஃபேக்டர். ஓகேவா? இப்போ எப்படி எழுதுவோம்? ++ வந்துச்சுனாவே ரெண்டுமே மைனஸ். அப்போது இது ரெண்டையும் எழுதும்போது 5/1. 1ஓடது என்ன? 5/1. அடுத்தது இப்படி எழுதும்போது 2/3 ரெண்டுமே ++ஆக இருக்கு. இப்போ ஆன்சரில் என்ன வரணும்? மைனஸ் தான் வரணும். ஸோ இப்போ கம்பேர் பண்ணலாமா? ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இது ப்ளஸ் இது மைனஸ் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் தான் பெருசு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது மைனஸில் இருக்கு இல்லையா? அப்போது எக்ஸ் தான் பெருசு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? இது ரெண்டு மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும்.
இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போது என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க -5/1 -1/2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இங்கே -10 இருக்கும். இதில் ரெண்டு மல்டிப்ளை -1 மாதிரி முடிஞ்சு போச்சு. அப்படி தான் நம்ம எடுக்கணும். அப்போ இங்கே என்ன வந்துடும், இங்கே 10 இருக்கும், -10 இங்கே -1 இருக்கும். ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்போது -1 தான் பெருசு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் தான் பெருசு. அடுத்து இது ரெண்டே கம்பேர் பண்ணலாமா. ஸோ இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது இந்த 3 வந்து இங்கே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும் -3 வந்துடும். இங்கே 2 பண்ணும்போது இங்கே -4 அப்படின்னு வந்துடும். அப்போது -3 தான் இந்த இடத்துல நமக்கு பெருசு. அப்போது எல்லாமே ஒரே சிம்பிளாக வந்துருச்சா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சால் ஒன்று பாயிண்ட்டாக மாற்றி கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே போதும். ஓகே ஓகே ஓவராலாக ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனில் பார்ட் 1 வீடியோஸில் பார்த்தேன். அதை டைப்ஸை பேஸ் பண்ணி கான்செப்டை பேஸ் பண்ணி ஸோ எல்லா டைப்லேயுமே இன்னைக்கு வந்துட்டு நம்ம சம் சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். நிறைய கொஷின்ஸை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஷார்ட்கட்ஸ் நிறையா கற்றுக்கோங்க. இதில் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துட்டு அது ஷார்ட்கட்டில் அப்ளிகபிள் ஆகுமான்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.